நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சி, தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வு தள்ளி வைக்கப்பட உள்ளதாக வெளியான தகவல்களை தேசிய தேர்வு முகமை திட்டவட்டமாக மறுத்துள்ளது. திட்டமிட்டபடி வரும் 21ஆம் தேதியன்று நீட் தேர்வு நிச்சயம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நீட் மறுதேர்வு ஆயத்த பணிகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தலைமையில் உயர்நிலை ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தேர்வு முறையில் வெளிப்படைத்தன்மை கடைபிடிக்க அதிகாரிகளுக்கு தர்மேந்திர பிரதான் அறிவுறுத்தியுள்ளார். சட்டப்பேரவையில் முழு உரையையும் வாசித்தது மன நிறைவை தருவதாக ஆளுநர் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். மாநில அரசு மற்றும் மக்கள் மாளிகை இடையே இணக்கமான சூழல் நிலவ வேண்டும் எனவும் எக்ஸ் தளத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். தவேக அரசின் ஆளுநர் உரைக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பாராட்டு தெரிவித்துள்ளார். ஆளுநர் உரையில் மத சார்பின்மை, சமூக நீதி, மாநில உரிமை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாக நெகிழ்ச்சி. தமிழ்நாட்டில் சமூக நீதி சர்வே நடத்தப்படும் என்ற அறிவிப்புக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பாராட்டு தெரிவித்துள்ளார். பாமகவின் 46 ஆண்டுகால கோரிக்கையை தவேக அரசு நிறைவேற்றியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இருமொழிக் கொள்கையே தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என ஆளுநர் உரையில் அறிவிக்கப்பட்டிருப்பதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் வரவேற்பு தெரிவித்துள்ளார். தேர்தலில் தவேக அளித்த உறுதிமொழிகளை நிறைவேற்ற ஆளுநர் உரையின் மூலம் மீண்டும் உறுதியளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். தமிழகம் முழுவதும் 44 வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்பு சோதனை நடத்தி வருகின்றனர். லஞ்சம் பெறப்படுவதாக எழுந்த புகார்களின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அதிரடி. தென்காசி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அதிரடி சோதனை. 1,37,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் தனியார் நிறுவன கட்டுமானத்திற்கு வழங்கப்பட்ட அனுமதியை மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சகம் ரத்து செய்துள்ளது. கடந்த காலத்தில் வழங்கப்பட்ட அனுமதி தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். ஓமன் கடற்பகுதியில் MT செட்டபெல்லா கப்பல் தாக்குதலில் பலியான இந்திய மாலுமி சிவானந்த் சௌராசியாவின் உடல் உத்தரப்பிரதேசத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. தியோரியாவில் உள்ள அவரது சொந்த கிராமத்தில் குடும்பத்தினர் மற்றும் பொதுமக்கள் கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். 1,31,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.